வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மாடல் மெத்தட் வந்து உங்களுக்கு வெட்டுறது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ரெட்டையாக மடிச்சிருக்கேன். இந்த 2 ஜாயிண்ட் ஒன்று போல் வர மணிக்கு மடிச்சுட்டு கீழே எப்பயும் போல் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன். அதை வந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து உட்கார்ற மணிக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து உட்காரணும். உங்களுக்கு உட்கார்ற மணிக்கு ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக தையெல்லாம் கரெக்டாக ஒன்று போல் எடுத்து விட்டு இது பண்ணி வச்சிங்கன்னா தான் அந்த கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம கழுத்தில் எப்படி நம்ம உடம்புல எப்படி போடுவோமோ அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து இப்படி 2 இந்த கழுத்து பகுதி இது ஒன்று போல் வரணும்னு இப்படி இழுத்து வைக்கக்கூடாது. அது வராது. ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இங்கனுக்குள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இது பண்ணி தான் வரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி இது பண்ணாதீங்க. இப்படி கரெக்டாக 1.5 இன்ச்சில் வச்சு நீங்கள் ப்ளவுஸை வச்சு இது பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ மார்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு அங்கிட்டு விடுவேன் இல்லையா, இங்கே ஏற்கனவே டாட்டுக்கு தேவையான மார்க் அளவு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதனால் கரெக்டான அளவில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. கரெக்டான அளவில் ஒரு மார்க் வச்சுட்டு அப்படியே மேலே இங்கே ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா ஸ்லீவு, அதில் கரெக்டான மார்க்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ இந்த கழுத்து எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இந்த கழுத்தில் கரெக்டான அளவு மார்க் வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. அது மாதிரி இப்போ கழுத்தோட அகலம் வைக்கணும். அகலம் வந்து இந்த இருக்குது. கரெக்டான அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஷோல்டர் வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஷோல்டரில் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்களுக்குலாம் கரெக்டான ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இவ்வளோ இந்த ஏற்கனவே மார்க் பண்ணி எல்லாமே கரெக்டான அளவில் கரெக்டான அளவு இந்த அளவு இது பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் அப்படியே போட்டு மார்க் பண்ணதில் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இதோட அகலம் வந்து கரெக்டாக 11 இன்ச்சு இருக்குது. இந்த கிராஸில் தான் வைக்கணும். சரியான அளவுலையும் இங்கே சரியான அளவு இருக்குல்ல, அதில் கிராஸில் தான் இருக்கணும். 11 இன்ச்சு இருக்குது. அது இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. அப்போ ஜஸ்ட்டு அகலம் வந்து 10 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து அகலம் வந்து 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் போட்டு எடுத்தனால கரெக்டாக இன்னுக்குள்ளே தான் அந்த மார்க் வந்துச்சு. அதை வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் வந்து இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. அளவு ப்ளவுஸில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதனால் அந்த 3 இன்ச்சு அப்படியே வைக்கிறேன். கீழேயும் 3 இன்ச்சை வச்சு அப்படியே வைக்கிறேன். வச்சு அதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கோடை போட்டுட்டு இப்போ ரவுண்டு கழுத்தோட அகலம் ரவுண்டு வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும்.
கழுத்தோட அகலம் வந்து நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா, அளவு ப்ளவுஸில் நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன், பைப்பிங் கொடுக்கல. அதனால் ஆஃப் இன்ச்சு அப்படியே விட்டு அந்த நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கரெக்டான அளவு தையலுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த தையலுக்கு கரெக்டான அளவில் ஆஃப் இன்ச்சு விட்டு அப்படியே வச்சு பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம வரைஞ்ச கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்குது. ஓகேங்க. அவங்க கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு இந்த கோடை வந்து கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இந்த ரவுண்டை வரையணும். இப்போ கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம கணக்கு பார்க்கணும். ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஷோல்டர் வந்து இந்த இருக்குல்ல, இதிலேருந்து வச்சு பார்க்குறேன். 2 இன்ச்சு இருக்குது ஷோல்டரு. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். அப்போ மொத்தம் 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சை வச்சு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிடுங்க. 6 இன்ச்சு. இப்போ மொத்தம் 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு மேலே வச்சு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் இது பண்ணுற மணிக்கு டச் ஆகி போகிற மணிக்கு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் ரவுண்டும் நம்ம வரைஞ்சிருக்க ஸ்லீவ் ரவுண்டும் ஜஸ்ட் அளவோடு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். முதல்ல இந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வரைஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் இப்படியே போட்டு பிரட்டி இந்த மாதிரி எடுக்கணும் கஷ்டமாக இருந்தால் பிரட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிரட்டி விட்டுட்டு முன்பக்கம் எடுக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு முன்பக்கம் எடுக்கக்கூடாது. பின் பக்கம் தான் உள்ளதில் தான் எடுக்கணும் அளவு. சரிங்களா? இந்த பாருங்க, கரெக்டாக இந்த கட்டிங் போட்டிருக்காங்கல்ல, அந்த இதில் வர்ற மணிக்கு டேப்பை வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு இங்கே கரெக்டாக கட்டிங் வருது இல்லையா, அதில் வச்சு பார்த்துக்கோங்க. 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி இழுத்தா 9 இன்ச்சு வரும். 9 நம்ம கரெக்டாக 9 இன்ச்சு வருது இழுத்தோம்னா. இழுக்காமல் வச்சோம்னா கரெக்டாக 9 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம இப்போ இதில் 9 இன்ச்சு வரணும் நமக்கு. ஓகேங்களா? மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே வச்சு பாருங்கள். 7.25 8 இன்ச்சு தான் வருது. 9 இன்ச்சு வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ½ இன்ச்சு கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. ½ இன்ச்சு ½ இன்ச்சு கீழே இறக்கிட்டு இப்போ மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை நீங்கள் வளைவை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து டேப்பை வச்சு அளந்து பாருங்கள். 8.5 தான் வருது. ஓகேங்களா? 8.5 தான் வருது. அப்போ இன்னும் சரி ஆம்கோல் ரவுண்டு நமக்கு வந்து கரெக்டாக ஆகாது, கரெக்டாக வராது. அப்போ லைட்டாக கொஞ்சம் இறக்கிக்கோங்க. ஒரு நூல் அளவு இறக்கிக்கோங்க. அதாவது ஒரு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச்சு அளவு இறக்கிக்கோங்க. இறக்கி இந்த கோடை போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த இதில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை இப்போ வளைவு கொடுத்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ பழையபடியும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஜஸ்ட் அகலத்தோடு இது மேட்ச் ஆகணும். ஆனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால தான் இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? இப்போ 9 இன்ச்சு கரெக்டாக வருது.
அதை நான் இது பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இங்கிட்டு கூடி எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் இப்படி பிரட்டி விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த கட்டிங் பண்ணியிருக்காங்களே அந்த கட்டிங் பண்ணதுலேயே வச்சு நீங்கள் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்லீவ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் வராது. இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. 9 இன்ச்சு இருக்குது, அதே 9 இன்ச்சு அங்கே வர மணிக்கு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எப்பயும் போல் தையலுக்கு 2 இன்ச்சு விடுவோம், 2 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சை விட்டுருங்க. ஓகேங்களா? 2 இன்ச்சை விட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இதுதாங்க பேக்கு. இவ்வளோதான் நம்ம பேக்கு கட் பண்ணுறது. வரைஞ்சி கட் பண்ணணும். அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பேக்கு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரா எட்ஜஸ் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நான் வந்து அடித்து திருப்ப போகிறதுனால 1/2 இன்ச் வச்சு எப்பயும் போல் கீழே 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்படி பரட்டி போட்ட மணிக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. இந்த தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மார்க் போட்டுருங்க. அடுத்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் கரெக்டாக தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மார்க்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி. ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க் போட்டுருங்க. அடுத்து இங்கே லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு இங்கே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 6.75 இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 7.75 வைக்கணும். ஓகேங்களா? அடிங்கை சுற்றளவு இவங்க இதில் நம்ம வந்து ப்ளவுஸில் அடிங்கை சுற்றளவு கரெக்டாக இருக்கா என்னென்னு நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்கா நம்ம பாருங்கள். இழுக்கும் போது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகவே இல்லை. அப்போ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சு இந்த அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அந்த அடிங்கை சுற்றளவு 8.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 7.75 தான் எடுத்திருக்கோம். அப்போ உங்களை வந்து 1.5 இன்ச்சு கணக்குக்கு நம்ம எடுக்கணும். போதும், 8.5 இன்ச்சு வைக்க வேணாம், 8.25 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சோம்னா கரெக்டாக அந்த வந்துருச்சு. அவங்க ப்ளவுஸில் உள்ள இதுவும் நம்ம அடிங்கை சுற்றளவு எடுத்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதில் பாதி 4.5, அதில் பாதி 4.5. அப்போ அந்த 4.5ல் மேலே 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டு அதை வந்து நீங்கள்
இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டை வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்லீவ் வரைகிறது. நீங்கள் எப்பயும் போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சிலருக்கு வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி வரும். இங்கே கீழே வந்து 6.25 தான் இருக்குது. அப்போ நம்ம 7.25 வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு கூட இருக்குது, 1/2 இன்ச்சு கூட இருக்குது. அப்போ 8.25 வைக்கிறேன். 8.25 வைக்கும்போது இங்கே கரெக்டாக 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அங்கிட்டு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க, கீழே அது மாதிரி 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அடுத்து என்ன கட்டிங் வீடியோ வேணும்னு சொன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். என்ன கட்டிங் வீடியோனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது எனக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த 2 இன்ச்சு இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சு வரைஞ்சி அதை வந்து நான் வந்து வெட்டுறதுக்கு குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, இந்த அளவு. ஓகேங்களா? இங்கே 2 இன்ச்சு வச்சு அதில் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ குடஞ்சி வெட்ட போகிறோம். இப்போ வெட்டியாச்சு. இதுக்குள்ள ஒரு காற்று போட்டுருங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி வர்றதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம், பார்த்துக்கோங்க. துணியை வந்து கிராஸாக இந்த மாதிரி ஸ்லீவ் வெட்டியிருப்போம் இல்லையா, அந்த மூலையில் இந்த ஷோல்டர் வர மணிக்கு வச்சு கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் வரைஞ்சிக்கலாம். இந்த பேக் வச்சு அப்படியே எல்லாத்தையும் வரைஞ்சி எடுத்துருங்க. வரைஞ்சிட்டு பேக் அப்படியே எடுத்துருங்க தனியாக. ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 3 இன்ச்சு மேலே வர மணிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இதை ஸ்லீவை வந்து பேக்கை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து 6 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு. நம்ம பின்னாடி வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அகலமாக வச்சோம் இல்லையா, கழுத்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது, ரொம்ப ஆண் வர்ற மணிக்கு இருக்கும். அதனால் 3 இன்ச்சே போதும். அதனால் 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக 3 இன்ச்சில் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை 6 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சா போதும். 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி வரைஞ்சாச்சு. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து முன்னாடி வந்து ஏற்றமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளவுஸ் போடும்போது இப்படி முன்னாடி இறங்கிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நான் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு வந்து கிராஸோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10.25 13 இன்ச்சு இருக்குது.
அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 13 இன்ச் இருக்குது, 12.5 இருக்குது அளவு ப்ளவுஸில் வந்து. இப்போ 12.5னா 13.5 வைக்கணும். நான் அரேஞ்சி இது பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? 13 இன்னொரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். பத்தரை 12.5 தான் இருக்குது. இப்போ 13.5னா 13.5 வைக்கணும். நான் அவங்களுக்கு வந்து 14.5 வைக்கிறேன், 1 இன்ச்சு இறக்கி. அவங்களுக்கு ரொம்ப முன்னாடி வந்து கப்பு வந்து கரெக்டாக இல்லாமல் இறங்கிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 1 இன்ச்சு இறக்கி 14.5 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ முன்கழுத்து எடுக்கணும். முன்கழுத்து எடுத்துகிட்டு இந்த இருக்குது, கரெக்டாக இங்கே இருக்குது, வச்சு மார்க் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை பாக்ஸ் போட்டு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். 3 இன்ச்சு தான் வச்சு அகலம் வச்சு நம்ம முன்கழுத்துக்கு வரைஞ்சிடும். பின்கழுத்து வந்து அரைஞ்சி இது பண்ணி அகலம் கொடுத்து வரைஞ்சிருக்கோம். ஆனால் முன்கழுத்து வந்து 3 இன்ச்சு தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ இந்த பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பட்டியிலேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்க்கணும். 3.5 இருக்குது. அப்போ நீங்கள் 4.5 வைங்க. நம்ம கிராஸ் வேறு இறக்கியிருக்கோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் வேறு இறக்கியிருக்கோம், அதை எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வெட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வச்சாச்சு. இப்போ இந்த பட்டன் பீஸ் இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 3 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்து இங்கே 3னா 3.5 வைக்கணும். ஃபஸ்ட்டு 3.5 வைங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இந்த பட்டன் அடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட்டு இங்கே அடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இங்கே இந்த நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.5 இருக்குது. அப்போ 4 இன்ச்சு வைக்கணும். 4 இன்ச்சு வச்சோம்னா அடுத்து அவங்க டாட்டு எவ்வளோ அகலம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். டாட் வந்து 1 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்சு தான் இருக்குது. கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்குது. அதை நீங்கள் இங்கே வச்சு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. நமக்கு 3.5 இங்கே வருது, ஆனால் இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம கிராஸை அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரினா கரெக்டாக இருக்கும். இந்த 3.5 இங்கே மேலே ஏற்றி 1 இன்ச்சு ஏற்றும் போது இங்கே கரெக்டாக அந்த 3.5 வரும். அங்கிட்டு இந்த இடது வரும். நம்ம 1 இன்ச்சு கீழே இறக்கிட்டோம், 1 இன்ச்சு கீழே இறக்கிட்டோம். அப்போ இந்த இது வந்து 3.5 இங்கே வைக்கும்போது இங்கே வருது. ஆனால் கிராஸ் வந்து நம்ம இங்கே தான் வரணும். அப்போ என்னாச்சுன்னா இந்த முன்னாடி எடுத்தோம் இல்லையா, பட்டன் பீஸ் பக்கம் எடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து எவ்வளோ இறக்கியிருக்கேன், எவ்வளோ இறக்க வச்சா கரெக்டாக வருது. 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இறக்க வச்சு வைக்கும்போது கரெக்டாக இங்கே 3.5 வருது. அப்போ இந்த இதை வச்சுக்க வேண்டியது, இங்கே இந்த அளவு வச்சுக்கணும். ஆனால் நம்ம வந்து பட்டியில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பட்டியை வந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம இங்கே 1.5 இன்ச்சு இறக்கம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் பட்டியில் வந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அப்படியே வெட்டிடக்கூடாது பட்டியை. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதை 3.5 இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சு. இங்கே 1.5 இன்ச்சு இறக்க வச்சுருக்கோம் பட்டன் பீஸ் பக்கம். அதை பட்டியில் வந்து நம்ம கழிச்சுக்கிடணும். பட்டி எவ்வளோ இருக்கோ அதில் 1.5 இன்ச்சு கழிச்சுக்கிடணும். இப்போ இது எடுத்தாச்சு.
இப்போ இந்த பட்டியோட அகலம் அளவு ப்ளவுஸில் உள்ள அகலமும் கரெக்ட் அளவு வைக்கணும். அதனால் இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 5.25. அந்த 5.25 இங்கே வைங்க. அப்படியே 5.25 வச்சுருங்க. அது போக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு. அப்போ 1/2 இன்ச்சு வெளியே வருது. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு வெளியே வந்தால் அந்த 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வரைஞ்சிருங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த 2 இன்ச்சு இங்கே வருது. அதாவது இங்கே தான் வருது. நம்ம பேக்கில் வந்து இங்கே தான் இருக்குது. அது 2 இன்ச்சு வைக்கும்போது 1/2 இன்ச்சு வெளியே வருது. அந்த 1/2 இன்ச்சை வெளியே வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வெட்டியாச்சு. இது நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு முக்கோணமாக வேணுன்னா கூட நீங்கள் நேராக இப்படி இழுத்து விட்டு முக்கோணமாக ஷேப், அந்த முக்கோண ஷேப்பு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த முக்கோண ஷேப் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு ப்ளவுஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை கட்டிங் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் வேணும்னா நீங்கள் இப்படி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் வி ஷேப் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைஞ்சாச்சு. எல்லாத்தையும் இன்னுக்குள்ள அரைக்காத்து போடுற இடத்துல அரைக்காத்து போட்டுருங்க. இந்த மாதிரி அரைக்காத்து போட்டுருங்க. எல்லோரும் டாட் வந்து இன்னுக்குள்ள முக்கோணமாக வர மணிக்கு பிடிப்பாங்க. நான் அப்படி டானா வடிவில் நான் வந்து டானா வடிவில் வர மணிக்கு பிடிப்பேன். முக்கோணமாக வராமல் டானா வடிவில் வர மணிக்கு பிடிப்பேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஷேப்பில் போடுவோமா, முக்கோணமா இந்த ஷேப்பில் போடுவோம் முக்கோணம். அடுத்த டாட் வந்து இங்கனக்குள்ள வரும். இந்த அளவுக்கு அடுத்த டாட் வந்து இந்த அளவுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டாட் வந்து எல்லோரும் இங்கனக்குள்ளே பிடிப்பாங்க. நான் அங்கே பிடிக்க மாட்டேன். இந்த டானா வடிவில் இப்படி வர மணிக்கு, அதாவது நான் பிடிக்கிற டாட் வந்து இந்த டானா வடிவில் வரும். ஓகேங்களா? அது கப்பு கரெக்டாக இருக்கும். இந்த டாட்டோட உயரம் வந்து இங்கனக்குள்ளே, இந்த டாட் வந்து இங்கனக்குள்ளே வரும். அப்போ இப்போ டானா மாதிரி வரும். நான் அப்படி தான் டாட் பிடிப்பேன். ஒரு சிலர் வந்து இதை 2 இப்படி மடித்து போட்டு அங்கே இங்கனக்குள்ளே வருது, அவனுக்குள்ளே அப்படி பிடிப்பாங்க. நான் இப்படி பிடிப்பேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியும் பிடிச்சி பார்த்துக்கோங்க, கரெக்டாக நல்லா இருக்கா இல்லையான்னு. அடுத்து நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டியோட இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது 3.5. அது 3.5. அந்த 3 இந்த மார்க் அரைக்காத்து பண்ணியிருக்கோம்ல, 2வது அரைக்காத்து அதில் வைக்கணும். அதில் வச்சு பார்க்கும்போது 11 இருக்குது. பட்டியோட அகலம் வந்து 11. ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பட்டியோட உயரம் வந்து நம்ம கம்மி பண்ணணும். 1.5 இன்ச்சு வேறு நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த பட்டன் இந்த இதில் இறக்கம் எடுத்துருக்கோம் இல்லையா, 1.5 இன்ச்சு. அதனால் பட்டி வந்து 4.5 இருக்குது. 4.5னா 3 இன்ச்சு வச்சா போதும். ஓகேங்களா? அப்போ 3னா 4 இன்ச்சு. நம்ம 1.5 இன்ச்சு அங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச்சு இதில் கழிச்சிடணும். 11 இன்ச்சுனா 11.5 வைப்பேன் நான். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சாச்சு.
அது மாதிரி 11.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு அந்த சைடு வந்து 4 இன்ச்சுக்கு தானே வச்சுருந்தோம், 3 இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அப்புறம் 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கே பட்டியுமே நம்ம வந்து இது பண்ணணும் தேவையில்லை, பட்டியுமே இறக்கியிருக்கோம் 1 இன்ச்சு. அப்படிங்கும்போது இங்கே இது பண்ணும்போது சரியாக வரும் நமக்கு. இப்போ இந்த பட்டி இடுப்பு சுற்றளவு பட்டியிலேருந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 7 அரை இருக்குது. அப்போனா 3 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். 7 அரைனா 8.5, 9.5, 10.5. ஓகேங்களா? 10.5. எனக்கு கட்டிங் வீடியோ வந்து நானாக வீடியோ எடுத்து போட முடியல, அதனால தான் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடல. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சிங்கும் சேர்த்து போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க பட்டி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதை வந்து நீ மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு, இது பட்டி. அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.